திருமதி வானதி சீனிவாசன் அவங்க கேட்கிறாங்க, கோவையில விமான விரிவாக்கம் அதற்கான நிலம் நிபந்தனை இல்லாம ஒப்புதல் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அவங்க ட்வீட்டே பதிவு பண்றாங்க. அப்ப யாரை எதிர்த்து இங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது. யாருடைய ஆதரவுல, உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அவங்களுடைய குரல்கள் கேட்கப்படுவதில்லையா, ஒதுக்கப்படுகிறதா? இல்ல, அதுல எனக்கு அப்படி சில ஆதங்கங்கள், சில கோபதாபங்கள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. முதலமைச்சர் மேல கண்டிப்பா, அரசின் மீது, முதலமைச்சர் மீது. காரணம், நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடிப்படை கருத்தியல், சித்தாந்தம், கொள்கை என்கிற அடிப்படையில் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கான ஒரு தீர்வாக இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை.